மேல் பேஷண்ட் அவருக்கு என்ன தொந்தரவுன்னா கருப்பு கலர்ல மோஷன் போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல நமக்கு வந்து தொண்டையிலயும், வயிறு பகுதியிலயும் ஏதாவது வந்து ரத்த கசிவு இருந்தது அப்படின்னா, அந்த கருப்பு கலர்ல மோஷன் போகும். எதனால அவருக்கு அப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு வந்து சிர்ரோசிஸ் ஆஃப் லிவர் இருக்கு. ஸோ இதனால அந்த கன்ஜஷன் லிவர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னால அவருக்கு அந்த இடத்துல வந்து ப்ளீடிங் இருக்கு. ஸோ அதனால பிளாக்கா மோஷன் போகுது. இவர் வந்து நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. அவருக்கு மெடிசின்ஸ் வந்து அவர் உடம்பு வாகுக்கு ஏத்த மாதிரி நம்ம குடுக்கும்போது, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு 2 நாள்லயே ரொம்ப நல்லா கிடைச்சிருச்சு. அதாவது அவரோட பிளாக் கலர்ல போன மோஷன் வந்து ப்ரவுன் ஆயிடுச்சு அவருக்கு. அதே மாதிரி அவருக்கு வந்து லிவர்ல வந்து கொஞ்சம் வந்து அவரால இன்டேக் வந்து கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சது. ஸோ இது வந்து எதனால வந்து டக்குன்னு வந்து அந்த பிளாக் கலர் ஸ்டூல் மாறுச்சு அப்டின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்டின்னு. எதனால இத வந்து இந்த கேஸ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ஹோமியோபதினாலே ஸ்லோ ட்ரீட்மெண்ட் அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஸோ ஒரு ரொம்ப வருஷக்கணக்குல எடுத்தா தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸே கிடைக்கும்னு நெனைக்கிறாங்க. பட் இவருக்கு சிர்ரோசிஸ் ஆஃப் லிவர் பிளாக் கலர்ல மோஷன் போது. ரத்தமோட கலந்து பட் இப்படி இந்த இந்த ஸ்டேஜ்லயுமே நம்ம வந்து மெடிசின்ஸ் குடுத்து 2 நாள்லயே அவருக்கு மோஷன் வந்து ப்ரவுன் கலர்ல போற அளவுக்கு நம்ம வந்து ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ லிவரையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஹோமியோபதியில ரொம்ப அழகா கிடைக்கும். ரொம்ப ஈஸியாவும், ரொம்ப ரொம்ப சுலபமா, ரொம்ப ஸ்பீடா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா நீங்களும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க.